வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல். ஸ்டாலினுக்கு துரோகம் செய்த திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளி ஸ்டாலின் அதிர்ச்சி. இதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, ஸ்டாலினுக்கு துரோகம் செய்த திமுகவின் முக்கிய புள்ளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். செந்தில் பாலாஜி, அதாவது முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கே துரோகம் செய்தது யாருன்னு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்து விட்டார் என்பது ஒரு நம்ப முடியாத விஷயமா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் காப்பாற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையுமே முதல்வர் ஸ்டாலினும் எடுக்கவில்லை. திமுகவின் கட்சி சார்பாகவும் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி என்றவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர். செந்தில் பாலாஜி அவரையே பார்த்திங்கன்னா இப்போ கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அதனால் அவர் ஜெயிலே இருக்கார் இன்ன வரைக்கும். இல்லையே, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆக போகுது. ஜெயிலே தான் இருக்கார் அவர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வாக்குமூலம் கொடுத்து விட்டார். யாரெல்லாம் என்னென்ன தப்புகள் செய்திருக்கிறார்கள், இது வரைக்கும் என்ன குற்றங்கள் செய்திருக்கிறார்கள். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி முழுமையான தகவல் எல்லாமே கொடுத்தாச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் அள்ளு கிளப்ப போகுது. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 11 அமைச்சர்களை காட்டி கொடுத்து விட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். ஸோ செந்தில் பாலாஜி உண்மையாகவே விடுதலை ஆகுவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அவருடைய தம்பி அசோக்குமாரை கண்டுபிடித்து அவர் சரணடைந்தால் மட்டுமே செந்தில் பாலாஜி வெளியே விடுதலை ஆகுவதற்கான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜியோட தம்பியை தலைமறைவிலே தான் இருக்கார் இது வரைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் சரணடை வரைக்கும் அவர் வரவே மாட்டார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு முக்கியமான தகவல். முதல்ல ஸ்டாலினுக்கு ஆப்படித்து விட்டார் செந்தில் பாலாஜி. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லாமல் 11 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்களுக்கும் ஆப்படித்து விட்டார் செந்தில் பாலாஜி. 11 அமைச்சர்களை காட்டி கொடுத்து விட்டார். 11 அமைச்சர்களும் இன்னும் ஒரு சில தினங்கள்லேயோ ஒரு சில நாட்கள்லேயோ கைதாகும் நிலையில் தான் இருக்கின்றனர். ஸோ அதனால் அதை தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.